இந்த வேல்யூ செல்லிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஸ்டார்பக்ஸோட வேல்யூ என்ன? காஃபியே கிடையாது. கண்டிப்பா. உட்கார்ந்து பேசுகிற அந்த டைமும் அந்த ஆம்பியன்ஸும் தான் அவங்க செல் பண்ணுற வேல்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கான்ஃபிடன்ஸ் தெரியலன்னு கிடையாது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். எனக்கு அப்போ கான்ஃபிடென்ஸுக்கு எனக்கு எப்போவுமே இஷ்யூவே கிடையாது. ஏன்னா யார் நம்மளை என்ன சொல்லிட போகிறா? ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ ஒன்றுன்னு பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா கூட உட்காருங்க. ஏன்னா நீங்கள் சும்மா உட்கார்ற நேரத்தில் உங்களுக்கு 500 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வரும். ஆனால் அந்த 40 ரூபா ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அப்போ உங்கள் நெட் லாஸ் 460 ரூபா. எனக்கு ஒரு டவுட் மட்டும் கேட்கணும் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நானே இப்போ ஹெச்ஆரும் இருக்கேன், பிகாஸ் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹையர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கோயிங் பேக் டு டைம்ஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச முடியாமல் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம்லேருந்து பேமெண்ட்லேருந்து நம்ம எல்லாமே நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணுமே. அந்த ஸ்கில் எப்படி க்ரூம் ஆச்சு? ஸோ இப்போ நீங்கள் வரவங்களும் இப்போ ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க சேலரி நெகோஷியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன மாதிரி நீங்கள் பேசுவீங்க? அந்த ஸ்கில்ஸ் பேஸ்டாக சொல்ல முடியுமா? ஸ்கில்ஸ் பேஸ்டாக சொல்லணும்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கான்ஃபிடன்ஸ் தெரியலன்னு கிடையாது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். எனக்கு அப்போ கான்ஃபிடென்ஸுக்கு எனக்கு எப்போவுமே இஷ்யூவே கிடையாது. ஏன்னா யார் நம்மளை என்ன சொல்லிட போகிறா? ஓகே. ஆனால் ஆக்சுவலி நிறைய பேர் இங்கிலீஷும் கான்ஃபிடன்ஸுமே மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐடியில் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்லேயே பயங்கரமாக கேள்வி கேட்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலும் உங்களை யாருமே அசைக்கவே முடியாது. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். இப்போ யூகேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லண்டனில் பேசுகிற இங்கிலீஷுக்கும் அந்த சைடில் யூரோப்பில் யாரோ ஒருத்தர் பேசுகிற இங்கிலீஷுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு லாங்குவேஜில் இங்கேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சென்னை தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு இங்கேக்கும் அங்கேக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு வார்த்தை வேற மீனிங் ஆகிடும் இல்லையா? ஸோ லாங்குவேஜுங்கிறது ஒரு பேரியரே கிடையாது. இட் இஸ் ஒன்லி அன் அடிஷ்னல் ஸ்டெப் விச் கேன் டேக் யூ குளோபலி. அவ்வளோதானே தவிர அது வந்து அதுவும் நீங்க நினைச்சா போகலாம், நீங்க நினைச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, வாண்டடா க்ளோஸ் பண்ணிக்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது போய்க்கலாம். அவ்வளோதானே தவிர அது கான்ஃபிடென்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐடியில் வேலைக்கு போகணுன்னா இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடிய விடிய உட்காந்து எல்லா சீரீஸும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஐடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இப்போ என் பசங்களுக்கும் நான் அதான் கொடுப்பேன். நான் வந்து டெய்லி ஒரு மூவி பாருங்கன்னு சொல்லுவேன், டெய்லி ஒரு புக்கு படிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு புக்கு படிங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த வேலைக்கு என்ன தேவையோ அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலை பார்க்குறேன், எனக்கு பைக்கை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா என்னை நம்பி வேலை கொடுத்தவருக்கு நான் பைக்கை கற்றுக்கிட்டு தானே ஆகணும். அடுத்த கரியரில் நானே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னால பைக் பற்றி நான் கற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஸோ என்ட்ரிக்கு ஒரு பேரியராக இருக்காது. பட் அதை நீங்கள் லைட்டாக எஃபர்ட் போட்டிங்கன்னா கூட அந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் 100% எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்க மாட்டேன்னா சொன்னால் உங்களுக்கு தான் மறுபடியும் அடுத்த லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட் ஆகும். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? முதல்லலாம் தெரியாது, சத்தியமாக ஒத்துக்கிறேன், தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 20 பேருக்கு சேலரி கொடுக்கணும், இவ்வளோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா அந்த கணக்கு தெரியும். ஸோ பேசிக்காக எனக்கு இவ்வளோ வருமானம் இருந்தால் தான் என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு பில்லு போட்டால் எனக்கு இன்றைக்கே யாரும் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல, அவங்களும் ஒரு 45 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு அடுத்த மாதம் சம்பளத்துக்கு நான் இப்போவே ஏற்பாடு பண்ணாதான் அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஸோ அப்போ ஒரு இடம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சேல்ஸ் பர்சன் ஹையர் பண்ணால் அவங்க எனக்கு இவ்வளோ ரெவென்யூ கொண்டு வந்தால் இன்னும் என்னால் இவ்வளோ தூரம் பெட்டராக பண்ண முடியுங்கிற கால்குலேஷன் இருக்கும்போது என்னால் கரண்ட்டாக எவ்வளோ சர்ப்ளஸ் கையில் இருக்கு அதுதான் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் பே நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு நான் பேசிக்காக கொடுத்துறேன், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து நான் உங்களுக்கு கமிஷன் ஸ்ட்ரக்சர் தரேன். ஸோ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் டெவலப்பர் அப்படிலாம் ஃபிக்ஸட் சேலரியாக தான் இருக்கும். யூஸ்வலி நெகோசியேஷனுங்கிறது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஹையர் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், முக்கால்வாசி ஃப்ரெஷர்ஸ். உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு பேசுகிறப்ப கிளைண்ட்ஸுக்கு நெகோஷியேட் பண்ணுறப்போ ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அகேன் அது வந்து சேல்ஸுங்கிறத விட இந்த வேல்யூ செல்லிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்பக்ஸோட வேல்யூ என்ன? காஃபியே கிடையாது. உட்கார்ந்து பேசுகிற அந்த டைமும் அந்த ஆம்பியன்ஸும் தான் அவங்க செல் பண்ணுற வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு செல்லிங்
எனக்கு ஏன் 1000 ரூபாய் தேவைன்னு கேட்காம இந்த 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 50,000 ரூபாய் வருங்கிறத பேச தெரியும். இப்ப இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வரும்னு நான் ஒரு வழி காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் தான் தெரியாது. சோ இந்த வேல்யூ செல்லிங் கத்துக்கணும். நானுமே இன்னும் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் ரியலி குட் அட் நெகோஷியேட்டிங். ஆக்சுவலி இதையே நான் கேட்டேன்னா இப்போ நம்ம செல்ஃபா இப்போ நீங்க சொன்னீங்க ஃப்ரீலான்சிங்லாம் பண்றப்ப என்னன்னா நம்ம ஒண்ணு ரொம்ப அண்டர் பேயா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் பேசாததுனால இல்ல இது கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ரெண்டுக்கு நம்ம இப்போ கஷ்டப்படுறோம்னா சரி இது கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஆயிடுவோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து அதுல இருந்து எப்படி வெளில வர்றது? கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அடிப்படை தான் வெளில வரணும். ஏன்னா நீங்க எடுத்ததும் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாயா இருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாயா கூட இருக்கலாம். மார்க்கெட்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நம்பர் போட்டேன் அப்படின்னா அந்த சைட்ல இருந்து வர்றவங்களோட அஃபோர்டபிலிட்டியும் யோசிக்கணும். இதுதான் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து ஒரு டிவிக்கு ஆங்கரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற யூடியூப் சேனலுக்கு ஆங்கரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே ஒரே வேலை தான், ரைட்? பட் லுக் அட் தேர் அஃபோர்டபிலிட்டி, லுக் அட் த பர்சன்ஸ் அஃபோர்டபிலிட்டி, கரெக்ட், ரைட்? ஸோ அந்த சைடு இருக்கிறவங்கள அஃபோர்டபிலிட்டியும் பார்த்து தான் நம்ம அதை யோசிக்கணுமே தவிர பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நெவர் டூ இட் அட் அ லாஸ். எனக்கு 100 ரூபாய் தான் வேணும் அப்படின்னா நீங்க 105 ரூபா 110 ரூபா பண்ணலாம், இல்ல 100 ரூபாய்க்கும் பண்ணலாம். 90 ரூபாய்க்கோ 40 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ என்ன ஆனாலும் டெஸ்பரேட்டா பண்ணவே கூடாது. அது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லேர்னிங்ஸ் எனக்கு. ஒன்னும் எல்லாத்துக்கு ஏதோ ஒண்ணுன்னு பண்ணாதீங்க. நீங்க சும்மா கூட உட்காருங்க. ஏன்னா நீங்க சும்மா உட்கார்ற நேரத்துல உங்களுக்கு 500 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வரும். ஆனா இந்த 40 ரூபா ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அப்போ உங்க நெட் லாஸ் 460 ரூபாய், 400 ரூபாய் கூட இல்லை. இப்ப பண்ற வேலைக்கும் சேர்த்து தான் லாஸ். ஸோ சம்டைம்ஸ் வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்தா கூட ஓகே. பட் அதுக்கு என்ன சொல்றது, அதுக்காக 6 மாசம் ஆனாலும் நான் சேல்ஸ் இல்லைன்னு உட்காந்துடக்கூடாது. கரெக்டான கஸ்டமர் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எப்போ வெயிட் பண்ண ஆரம்பிக்கணும்னா எனக்கு அடுத்த 3 மாசம் சேலரி எனக்கு ஓகே செட். ஏன்னா நான் இவ்வளவு நாள் நெட் வச்சுட்டு உங்களுக்கு அந்த குஷன் கிடைக்கும் போது அந்த டெசிஷனை நீங்க எடுக்கலாம். பட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட், பி வெரி அப்ஃப்ரண்ட். எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வேலை ஆகுது, நீங்க ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு ஆங்கரிங் 1 ஹவருக்கு மட்டும் நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. பண்ற பேக் அண்ட் ரிசர்ச், நீங்க அங்கேருந்து நீங்க வர டைம், இது எல்லாத்துக்கும் சேர்த்தானே நம்மளால சார்ஜ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. அண்ட் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். எந்த அளவுக்கு ஆத்தென்டிசிட்டி காட்டுறோமோ அந்த அளவுக்கு டீல் உள்ள வந்துடும். நைஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் அ பர்சனல் கொஷின். அதாவது எல்லாருக்குமே அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னா என்னென்ன விஷயம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்குமே சொல்கிறதுன்னா பக்கெட் லிஸ்ட் போடுங்க. இட் குட் பி எனிதிங். ஓகே, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இன்னும் என்ன தெரியுமா இருக்கு, எனக்கு இன்டீரியர் டிசைன் படிக்கணும்னு ஆசை, அது ஒன்று இருக்குது. எனக்கு நியூட்ரிஷனுக்கு படிக்கணும்னு ஆசை. ஸோ ஏன்னா என்ன நான் சுத்தமாக பார்த்துக்கவே மாட்டேன், எனக்கு எதுவும் ஒத்துக்காதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ நியூட்ரிஷன் படிக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு ஒரு ஆசை. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜ்லேருந்து டிசைன்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி ப்ராடக்டாக வெளியில் வந்து எப்படி ஷிப் பண்ணுறாங்க. இப்போ சாஃப்ட்வேருக்கு நமக்கு அது எப்படி நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எப்படி நடக்குது, அதில் ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சிருப்பேன். கம்பெனி இப்போ இப்பயும் ஒரு நோட் புக்ல பின்னாடி தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கலாம்னு ஒரு 18 பிசினஸ் எழுதி வச்சிருப்பேன். ஸோ அந்த பிசினஸ் ஐடியாவே இப்போ ஒண்ணுமே இல்லை, சென்னையில இல்லாத பாதி விஷயத்த அங்க கொண்டு வந்தாலே போதுமே. ஓகே இல்லையா? இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாரும் வெளில தானே போறாங்க. இப்பதான் தஞ்சாவூர்ல மால் வந்திருக்கு. ஸோ அந்த மால்ல ஒரு கேமிங் சென்டர் தான் இருக்கு இல்லையா? ஸோ மற்ற எல்லா ஊரும் அந்த ஒரு கேமிங் சென்டருக்கு தான் வரணும். வேற கேமிங் சென்டர்ஸ் இல்ல, வேற கெஃபேஸ் இல்ல. இப்போ ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கேப் ஃபில் பண்ணாலே உங்களுக்கு 18-20 பிசினஸ் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிசினஸஸை பத்தி படிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை உண்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ஒரு பக்கெட் லிஸ்ட் போடுங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் இப்போ எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு செக் எண்ணெய் கடை வைக்கணும்னு நடுவில் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் கம்பெனிக்கெலாம் முன்னாடி இந்த சைடில் ஏகப்பட்ட அதெல்லாம். ஸோ சரின்னு கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் எங்கே செக் மிஷின் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா ஈரோடு சைடில் ஒன்று, கோயம்புத்தூரில் சைடு ஒன்று. சரி ஈரோடு போவேன்னா கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். பட் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இதையே உட்காந்து நம்ம 10 நாள் பண்ணுவோம்னா நமக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ அவங்க அந்த புண்ணாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதோட இது வரும் இதோட இது வரும்னு. எனக்கு அதெல்லாம் படிக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா என் மனசு அதில் போகவே இல்லை. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸை என்னால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாக் தட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டே இன் அண்ட் டே அவுட் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நான் போய் இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க மாட்டேன். என்ன அழகா மெனு கார்டு போட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபியை போட்டாலும் டெய்லி அந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு கொண்டு வரதுங்கிறது எனக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர்.
நான் அந்த ப்ரெஷருக்குள்ள போவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஆனா அதே பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப ஆசையா சமைச்சு பெஸ்டா பண்ற ஷெஃப் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பேஷன் இருக்கும், கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும். சோ நீங்க அதை உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிற கனவை தாண்டி ஒரு 15, 20, 30 ஐட்டம் கூட போடலாம். அதுல ஒரு ஐட்டத்துக்கும் எவ்வளவு அளவு எஃபோர்ட் போய் எப்போ அந்த ஒரு வெறுப்புக்கான பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் அதுக்கான ரிசர்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அது 10 நாள் ஆயும் உனக்கு அந்த விஷயம் வெறுக்கல அப்படின்னா ப்ராபப்ளி 6 மாசம் 1 இயருக்கு வெறுக்காது. அந்த 6 மாசம் 1 இயர்க்குள்ள தட் வில் டேக் யூ சம்வேர் எல்ஸ். அது பின்னாடியே நீங்க போயிடுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எனக்கு கோவம் வரலையோ, சீப்போன்னு என் பென்சிலோ பேனாவையோ தூக்கி போடாம நான் ஒரு பக்கமா நோட்ஸ் எழுதுறேன்னா அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இது என்னோட ஆர்ஜே நிறைய விஷயத்த சொல்லுவேன். நீங்க இவ்வளவு விஷயம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தா அதெல்லாம் ஃபெயிலியர் தான். அப்ப தெரியல அது ஃபெயிலியர்னு. ஆனா இப்போ அந்த ஜேர்னியை நான் இங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஆமா போனேன், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன், ஏதோ ரெக்கார்டிங் போனேன், பிடிச்ச வரைக்கும் பண்ண, பிடிக்கலன்னா விட்டேன். ஸோ எனக்கு அந்த பிடிச்சதுக்கான டைம் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா 7-8 months தான் இருந்தது. ஸோ எல்லா விஷயமும் ஒரு 8 மாசம் தான். அப்போ என்ன பார்த்தா இது 6 மாசம் தானான்னு கேட்குறவங்க மேலே எந்த தப்பும் இல்லைல்ல. ஸோ இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஸோ ஒரு விஷயம் நம்ம கனவு காண்றதுக்குன்னு ஒன்று, அந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னிங்கிறது ஒன்று, டெய்லி அது பிடிக்கணும். எனக்கு ஆர்ஜேவா நீங்கள் சூப்பரான ஒரு ஆர்ஜேவா இருக்கீங்க, நீங்கள் மைக்கில் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர, ஒரு ப்ரிப்ரேஷன் ஷீட் ஒன்று இருக்கும். 60 நிமிஷத்துக்கு எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு லைன் ஐட்டம் இருக்கும். அந்த 120 லைன் ஐட்டம் ஃபில் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடும். மண்டை பயங்கர ப்ரெஷர் ஆயிடும். ஏன்னா அந்த ஆர்ஜே டெம்ப்ளேட் சொல்லுவாங்க இல்லையா, 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் உங்க லிங்க் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், இந்த சாங்ஸ் போடணும், நீங்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் நீங்க ஆன்சர் சொல்லணும், எந்த பாட்டு எவ்வளவு நேரம் பிளே ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் அனுப்பணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பாட்டு போடணும். நீங்க போடுற பாட்டு உங்க டைம்ல கேட்குற லிசனர்ஸ்க்கு பிடிக்கணும், ட்ரெண்டா இருக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு பாட்டெல்லாம் ஓடாது. ஒரு பாட்டுக்கு கூட அவ்வளவு லாஜிக் இருக்கு பின்னாடி. எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் கோஜாக்கா இருந்தேன். பட் எத்தனை நாள் அவனை நான் பண்ண சொல்ல முடியும்? ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன இது இவ்வளோ ப்ரெஷரா இருக்கு, வந்தோமா பேசணுமான்னு இல்லை இந்த வேலை அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டேன். உண்மை அதுதான். I was not doing it for money, so I didn't have any guilt. It was a pet project, right? So எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு பண்ணும்போது உங்களையும் மீறி உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் போய் ஒரு வெறுப்பு வரும். அது வந்துருச்சுன்னா that business is not for you. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் அப்காக கேட்டேன் மேம். இது வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு விஷயமே. பிகாஸ் எல்லாருக்குமே ஓகே நான் இப்படி ஆகணும், இந்த அவார்டு வாங்கணும், அந்த மாதிரிலாம் மைண்ட் இருக்குமே தவிர பட் அந்த ஜேர்னியே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் நம்மளுக்கு நடக்கவே மாட்டேதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது மனிஃபெஸ்டேஷன் தப்பா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி செட் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். The journey that makes it interesting, not the end goal. கண்டிப்பா மேம். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு வண்டர்ஃபுல் கான்வர்சேஷனாக இருந்துச்சு. உங்களை பத்தி நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கில்ஸ் பத்தி ஏதோ கரியர் கைடன்ஸ்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்க. It was a wonderful conversation. Thank you so much. Thank you so much.